சந்தேகப்படுறீங்க தெரியுமா? இப்ப மான்குட்டிக்குரிய சிறப்பை சொன்னீங்க. ஆமா. நீங்க இப்ப மான்குட்டிக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்க. நீங்க அதான் சொல்றதெல்லாம் நம்ப முடியல, அதனால அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளத்தை சொல்லிடுங்க. நம்ப முடியல, மேல சந்தேகமா இருக்கு, அடையாளத்தை சொல்லுங்க. சொல்லிடுங்க. ஒரு சரக்கு அது சகல மனதில் இருக்குன்னு சகல மனதில் இருக்கு, சகல மதத்துல இருக்கத்தான் செய்யும். சகலையா சகலம்னா எல்லாமும் இருக்கா, எல்லாரும் மனதில் சந்தேகங்கிற ஒரு சரக்கு சகல மனதுல இருக்குமா? அண்ணனுக்கு பிறந்த நாள் வேற மாதிரி சொல்றேன். காயாத காரகத்தை நின்றுள்ளாவும் நற்காரிகே, காயாத காரகத்தை நின்றுள்ளாவும் நற்காரிகே, சந்தனமும் புலகம் தமிழும் பல மங்கள மனித சுரண்டும் படம்பு மல்லையிலே மல்லையிலே தனக்கு தொடாத நிலையிலே காவல் நீதியை வீரமாகவே காவல் புரிந்தது சுந்தரமானது. காதம் குரவகன் வெளியளவன் காதம் குரவகன் வெளியளவன் காதம் குகிலே திகழருடை மேகாதம் மனமன் சேனும் பாதம் நலமாவும் என்பதனாதர் புல்லர் பொதுமி பதனாதர் புல்லர் பொதுமி மேகாத மேகாத தலை நிமிர்ந்தே போயோட ஒரு பாந்தவன் கருடதுண்டோ தமிழ் போடல் துளக்கிட பல்விட அழகிய பொருள் போடல் துளக்கிட பல்விட அழகிய பொருள் போடல் துளக்கிட இத பார்த்தா மான்குட்டிக்கு அடையாளம் போல் தெரியவில்லை. ஏதோ ஒரு பெண் குட்டிக்கு அடையாளம் போல். ஏதோ ஒரு பெண்குட்டி கிடையாது, காண குறவர் கண்மணி இனவளர் காண குயிலுக்கு நிகரால குரல் உடையவள் அப்படின்னு யாரு வந்தவுடனே உங்கள்கிட்ட சொன்னேன். நான் தேடி வந்த மானுக்கு தலையில கொம்பு இருக்காது, ரொம்ப வலிமையான கொம்பு, இந்த நெஞ்சத்துல பாத்தீங்கன்னா பாயக்கூடியது அப்படின்னு வந்தவொடனே சொன்னேன். அது மட்டும் கிடையாது, 4 கால் உள்ள மானு கிடையாது, இது 2 கால் உள்ள மானு அப்படின்னு. சரி, எப்படி சொல்லலாம்? மனிதனையும் மானு சொல்லலாம், மிருகத்தையும் மானு சொல்லலாம், தெய்வத்தையும் மானு சொல்லலாம். ஆமா, இப்ப தெய்வத்தை எப்படி மானு சொல்லுவான்? விநாயக பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், எம்பெருமான், சிவபெருமான். முடிவுல மான் 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 வருதா? இப்ப மனிதனை வந்து எப்படி மானு சொல்லுவான்? கோமான், சீமான், புத்திமான், சக்திமான் அப்படின்னு மனிதனை மானு சொல்லலாம். அதே மாதிரி நான் தேடி வந்த மானு காயாத
கத்தி நின்று விடாம ஒரு காரிகை எப்படிதான் பெண்ணுதான் ஆ. அந்த பெண்ணு யாரு தெரியுமா? யாரு? ஒரு பக்கம் பாக்கிறா, ரெண்டு பக்கம் கேக்குறா, ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணை தட்டுறா. அவ வளத்தை கழிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அள்ளி அள்ளி சொருகிறோம், அரகுற வார்த்தை சொல்லி வார்த்தை முழுங்குறோம். பின்னல முட்டை விட்டு பின்னி பின்னி காட்டுறோம், கையை தொட்டு வாங்கிறா, என் கையை தொட்டு வாங்குறா. பக்கம் பார்க்கிறா, அவ வாட்டை கழிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. கோலம் போட்டு காட்டுறா, காலோலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. கம்பி போட்ட கண்ணத்தை கேட்கிறா, கம்பி போட்ட கண்ணரில கண்ணத்தை கேட்கிறா. நிலகில என் நெஞ்சில் தாளாட்டுறா. கைவிரல் பட்டனிலே பால் சொல்லும் பொழுது பட்டன துள்ளி துள்ளி பாத பறக்கிறேன். ஒன்ன போல எண்ணி எண்ணி ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது உள்முகம் பார்த்ததினால் உண்மை எல்லாம் விளங்குது, இந்த உண்மையெல்லாம் விளங்குது. பக்கம் பார்க்கிறா, ஒரு சொல்ல காக்கிறோம், அவ வளர்த்த கடைசிக்கிட்டே மெதுவா சிரிக்கிறா 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 சிரிக்கிறா. மனப்பதற்கு
அரோகரா. அரோகர முருகா வந்தது யாரென்று தெரிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன் அரோகர சுவாமி. முருகா இது நேர வரையில் உன்னோடு விளையாடியது எல்லாம் யான் தான். உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் எனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அறியாதவளானி, உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். உன்னாசை நிறைவேறும். சமயக்கார சுப்பிரமணியம் கூட்டிட்டு போறீங்களா? கெட்டி மேளம், கெட்டி மேளம். ரகுமணி ராஜா ராஜா பவன் சீதா ரகுமணி ராஜா ராஜா பசித்த பவன் சீதா ரகுமணி ராஜா ராஜா பசித்த பவன் சீதா